புதுவையில் 9 வயது சிறுமிக்கு நிகழ்ந்திருக்கக்கூடிய இந்த கொடுமை, இந்த கொடூரம் அப்படின்றது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. புதுவையில் இன்னும் சற்று நேரத்தில் அந்த சிறுமியினுடைய உடலானது பாப்பம்மாள் கோவில் இடுகாட்டில் அடக்கம் செய்யப்பட இருக்கிறது. கூடுதல் விவரங்களை அங்கே இருக்கக்கூடிய எமது செய்தியாளர் கோபிநாதனிடம் கேட்கலாம். கோபிநாத், புதுவையில் மாணவியினுடைய உடல் இறுதி அடக்கம் நடக்க இருக்கிறது, அது பற்றிய விவரங்கள் என்ன? கடந்த சனிக்கிழமை மதியம் 2 மணிக்கு முத்தையல்பேட்டை பகுதியை சேர்ந்த 9 வயது சிறுமி மாயமானாள். இதுதான் முதல் கட்ட தகவல். உடனடியாக பெற்றோர்கள் அருகில் கூடிய முத்தையால்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கிறாங்க. எங்கு தேடியும் குழந்தை கிடைக்கவில்லை. நூற்றுக்கணக்கான சிசிடிவி கேமராக்கள், உறவினர்கள், நண்பர்கள் என எங்கு தேடியும் குழந்தை கிடைக்காத நிலைமையில 72 மணி நேரத்துக்கு பிறகு வீட்டின் அருகே இருக்கக்கூடிய வாய்க்காலில் வேட்டியால் கட்டப்பட்ட கைகள் கால்கள் கட்டப்பட்ட நிலையில் 9 வயது சிறுமியின் உடல் கண்டெடுக்கப்பட்டது. இது தமிழகம், புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களில் மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தின்னு சொல்லலாம். இங்க புதுச்சேரியில் இருக்கக்கூடிய சமூக அமைப்புகள் போதைப் பொருளை கட்டுப்படுத்த வேண்டும் என கோரிக்கையை முன்வைத்து குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என கோரிக்கையை முன்வைத்து பல கட்ட போராட்டங்கள் நடத்தினாங்க. உடனடியாக உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு நேற்று மதியம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. நேற்று முழுவதும் இரவு உறவினர்கள், நண்பர்கள், சமூக ஆர்வலர்கள், அரசியல் கட்சி பிரமுகர்கள் என அனைவரும் அஞ்சலி செலுத்திய பின்னர் சற்று முன்னர் இந்த ஊர்வலம் வீட்டில் இருந்து தற்போது சுடுகாட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இறுதி ஊர்வலத்தில் அந்த சிறுமி பயன்படுத்திய படித்த புத்தகங்கள், விளையாட்டு பொருட்கள், பொம்மைகள், அறிவு சார்ந்த விளையாட்டு பொருட்கள் அனைத்தும் அந்த வாகனத்தில் முன்பகுதியில் முகப்பில் கட்டப்பட்டிருந்தது. மிக சோகமான காட்சியை நம்ம பார்த்தோம். அதே போல பாத்தீங்கன்னா பெற்றோர்கள் காதறி அழுகுறாங்க. அவங்க வச்ச கோரிக்கை குற்றவாளிகளுக்கு தண்டனை வேலாம், அவர்களை இப்போதே கொல்லுங்கள் என்ற கோரிக்கையை முன்வைத்து காவல்துறை அதிகாரிகளிட காதறி எழுத காட்சி நம்ம பார்த்தோம். தொடர்ந்து முத்தையால்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு முக்கிய சாலைகள்ல காவல்துறை முழுமையான பாதுகாப்போடு தற்போது உடல் புதைப்பதற்கான நடவடிக்கை ஈடுபட்டிருக்காங்க. அந்த காட்சியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். உறவினர்கள், சமூக ஆர்வலர்கள், பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்கள் இந்த ஊர்வலத்தின் போது புதுச்சேரி முதல்வருக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பப்பட்டது. உடனடியாக புதுச்சேரியில பார்களை மூடுங்கள், கல்வி நிலைய தொடங்கள் என்ற பல்வேறு கோஷங்கள், 1 கோடி ரூபாய் நிதியுதவி அந்த குடும்பத்திற்கு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து பல்வேறு கோஷங்கள் எழுப்பப்பட்டு தற்போது இறுதி ஊர்வலம் நிறைவடைந்து குழந்தையை இறுதி சடங்கு நடந்துற அந்த காட்சியை பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் சற்று நேரத்தில் 9 வயது சிறுமி உடல் இந்த கடற்கரையோரம் இருக்கக்கூடிய இந்த சுடுகாட்டுல புதைக்க போற தகவல் தான் தற்போதைய தகவலா பார்த்துட்டு இருக்கோம். நேற்றைய தினம் ஒரு பதற்றமான சூழல் ஏற்பட்டது. ஆளுநர் வந்தப்போ அதற்கு முன்பு போராட்டம் அப்படின்னு. இன்றைய தினம் சிறுமியினுடைய உடல் அடக்கம் செய்யப்படுது. இந்த போராட்ட சூழல்கள் இருக்கு, அங்க இருக்கக்கூடிய நிலவரம் என்ன? நேற்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் வரும்போது பல்வேறு அமைப்புகள், பெண்கள் அமைப்புகள் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தாங்க. சாலை மறியலில் ஈடுபட்டாங்க, அவர்களை முற்றுகையிட்டாங்க, வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க. அதற்கும் துணைநிலை ஆளுநர் பதில் சொன்னாங்க. நேற்று இரவு முழுவதும் அமைதியான முறையில் அஞ்சலி நிகழ்ச்சி நடந்தது. காலை முதல் பல்வேறு கட்சி பிரமுகர்கள், அந்த பகுதியோட சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், அதே போல பல்வேறு தலைவர்கள் அஞ்சலி செலுத்தினாங்க. இதுவரைக்கும் அமைதியான ஊர்வலம், இறுதி ஊர்வலம், கண்ணீர் ஊர்வலம், எந்தவித அசம்பாவிதமும் எந்தவித தங்கு தடையுமின்றி முழுமையான காவல்துறை பாதுகாப்பு இந்த ஊர்வலம் நடந்திருக்கு. அனைத்து பகுதியிலும் காலை முதலே நூற்றுக்கணக்கான போலீசார் அந்த பகுதியில ஒவ்வொரு ஜங்ஷன் ரோட்லயுமே போலீஸ் பூச்சி வச்சிருந்தாங்க. மக்கள் அதிகம் கூடி வந்த வழி அனைத்தும் பெண்கள் கதறி அழுத காட்சியை நம்ம பார்த்தோம். காரணம் பார்த்தீங்கன்னா குற்றவாளிகளை எங்களிடம் ஒப்படையுங்கள், பெண்கள் சொல்ற விஷயம் கதறி அழுகும் போது குற்றவாளிகளை எங்களிடம் ஒப்படையுங்கள், நாங்கள் அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்கிறோம் என்ற கோரிக்கையை முன்வைத்து பெண்கள் வழி நெடுங்கிலும் கண்ணீர் மல்ற கதறி அவங்க வீட்டு குழந்தை இறந்தது போல ஒரு உணர்வோட பெண்கள் கதறி எழுதாங்க. அமைதியான முறையில் இந்த இறுதி ஊர்வலம் நடந்து தற்போது இடுகாட்டுல சிறுமியை இறுதி சடங்கு நடத்தி புதைக்கிற தகவல் தான் காட்சி தான் தற்போது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.